అమ్మా పెళ్ళికేసుకోవాలంటున్నావు, ఇకపై దీన్ని లూజ్ చేసి ఆల్టర్ చేసి ఇవన్నీ చేయడం కంటే కొత్తగా ఒకటి కుట్టుకోవచ్చు కదా. మీరు చెప్పేది కూడా కరెక్టే, కానీ నా హస్బెండ్ బిజినెస్ లాస్ అయ్యి జాబ్ వెతుక్కుంటూ బాంబే వెళ్ళాడు. డబ్బులకి చాలా టైట్. డబ్బులకి టైట్ అయినప్పుడు బ్లౌజ్ లూస్ గానే అవ్వాలి, అలా కాకుండా టైట్ గా అవ్వకూడదు. సరే సరే, తర్వాత సెట్ చేసి పెడతాను, వెళ్ళరా. అయితే సైజులు తీసుకోవా? ఓహో, అలా వల్ల எனக்கு தெரியும், పో. లేదు, నీ కొలతలంతా నాకు బాగా తెలుసు అని చెప్తున్నాను. వెళ్ళి తర్వాత రా. అయితే రేపు రానా? రేపు రండి. సరే సరే. ఆకలిస్తే అన్నం పెడతా, అలిసొస్తే ఆయిల్ పెడతా. అన్నా, ఈ సుమిత్ర మొగుడు చెక్క కేసులో మాట్టుకుని జైల్లో ఉన్నాడు. అవును, 6 లక్షలు లేకుండా బయటికి రాలేడు. అవును, ఇదే నా అమ్మాయి బాంబేలో ఉందని చెప్పింది కదా. బాంబే? అదా కదా. ఏంటి లేదన్నా, ఏమైందిరా? అక్కడేదో ప్రాబ్లం అనుకుంటాను రా, రా వెళ్ళి చూద్దాం. Who the hell do you think you are? Are you blind? Can't you see a car on the road? Don't ever think that you can blame me for this. You are a mad girl. Who let you out of your house? I am asking you, who let you out of your house? Answer to my question. I know what to do. I know what to do. Move. தோட ரேட் ஏறி என்ன பிரயோஜனம் நமக்கு? அடமானம் வைக்கும் போது தான் தெரியுது என்ன ஒரு அநியாய வட்டி தெரியுமா? ஃபீஸ் கட்ட இன்னும் 7000 ரூபாய் வேணும். அதுக்கு நீ என்ன பண்ண போறீங்க? ஒருத்தருக்கு அவரோட வாழ்க்கையில பினான்சியலா உதவி செய்ய சொந்தக்காரர்களோ இல்ல நண்பர்களோ ஒரு 5 பேர் இருந்தா சொல்லு பார்க்கலாம். உனக்கு அப்படி யாரா இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல. உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? நமக்கு அதுக்குண்டான அவசியம் வரல. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஐயோ சார், நீங்க தானே நிக்கீங்க? ஆமா, நான் டாக்டர் ஜான் சித்தலப்பள்ளி. என்ன டாக்டர், இங்க வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு உங்களுடைய உதவி வேணும். ஏன் கிட்டயா? ஆமா, நான் ஒரு இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக் நடத்திட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொன்னா குழந்தைங்களை உருவாக்கி கொடுக்கற கிளினிக் தானே? ஆமா ஆமா, உங்களுடைய வைஃபிங்களா? அப்படி இன்னும் சொல்லலாம். அமெரிக்கால இருந்து ஒரு ஃபேமிலி கர்ப்பப்பைய வாடகைக்கு வேணும்னு வந்திருக்காங்க. வந்தவங்களுக்கு என்னுடைய ஏஜென்ட் கூட்டிட்டு வந்த பொம்பளைங்களை அழகு பிடிக்கல. அது சரி, யாருக்கா இருந்தாலும் பிறக்கிற குழந்தை அழகா இருக்கணும் ஆசை இருக்கும்ல. இது ஒரு தப்பான எண்ணம் தான். இந்த ஒரு ஐவிஎஸ் ட்ரீட்மெண்ட் நிறைய டைப்ல இருக்கு. இப்ப வந்த அந்த பொண்ணோட கர்ப்பப்பைக்கு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உருவாகிற எம்பிரியோனால கரு இன்னொரு பொண்ணு கர்ப்பப்பையில டெபாசிட் பண்ணணும். 10 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைய பெத்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். There won't be any blood relation with circuit mother. ஓகே. அதாவது இந்த பழம் பழக்கிறப்போ ஒலையில வைக்கிற மாதிரி தானே? பழுத்துச்சுன்னா அந்த ஒலையோட சாயலும் இருக்காது. கரெக்ட். நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. சார், இந்த மாதிரி ஒரு சீன் மோகன்லால் படத்துல இருக்குல்ல? நான் மோகன்லால் புது படம் எல்லாம் பாக்குறது இல்ல. இது புதுசு இல்ல, பழைய ஒரு சினிமா. அவரோட முதல் படம் சொல்றீங்க. அவ்வளவு பழசு ஒண்ணும் இல்ல. ஆரம்ப கால படம் கிடையாது. தசரதம். அந்த கதையில அந்த குழந்தையோட அம்மா நிஜமான அம்மா தான். இங்க நிலைமை அது கிடையாது இல்ல. ஆனா சரியான சென்டிமெண்ட் படம் இல்ல. நானும் அதை பார்த்து ரொம்ப கர்ப்பப்பைய அடமானம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்யணும். டாக்டர், என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாங்க பணத்துக்கு கஷ்டப்படுறோன்றது உண்மைதான். சில டைம்ல ரியல் எஸ்டேட் அது இதுன்னு அந்த வேலை இந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். அது பரவாயில்ல, அந்த மாதிரி வேலைலாம் பரவாயில்ல. இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயம் எல்லாம் நமக்கு சரி வராது. கிளம்புங்க டாக்டர், கிளம்புங்க. சொல்ல வந்தது அது இல்ல. அப்புறம் அன்னைக்கு என் கார்ல அடிபட்டேன்னு சொல்லிச்சே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு வாழ்றதுக்கே வழி இல்லைன்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. கர்ப்பப்பைய அடமானம் தர்ற பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கமிஷனா நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் நான் தனியா தந்துடுறேன். நான் டைரக்டா போனா சரி வராது. நீங்க என்ன விஷயத்த சொல்லி நல்லா புரிய வைக்கிற திறமையான ஆள் தானே? கரெக்டு தான். இருந்தாலும் பொம்பளை கேஸா இருக்கும்போது இல்ல, நீங்க சொல்றது சரிதான். அவங்களுக்கு பண தேவை இருக்குதான். ஆனா இத சொல்லி ஒத்துக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு 50,000 கொடுத்தா பார்க்கலாம். 50,000? 50னா 50. ஆனா சீக்கிரம் வேணும். வேணா இப்பயே போலாம். அப்பலாமா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் டாக்டர். உங்க வண்டி இங்கே இருக்கட்டும், என் வண்டியில போலாம். அப்படியே செய்வோம். வாங்க வாங்க. ஏய், இதுலயா நம்ம அப்படியே பூந்து போயிடலாம். வா. ஓகே, ஜாகிரதையா போங்க. இந்த வண்டி ஹோம்மேடா?
இங்கதான் எங்கேயோ அவளோட வீடு இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? சுமித்ரா மசூதி தெரு. இதோ வந்துட்டோமே. வாங்க. இத பாருங்க, நீங்க முதல்ல போய் அவருடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சம்மதம்னா மிச்ச விஷயத்த நான் பேசிக்கிறேன். தேவையில்லாத அப்செட் ஆக்க வேண்டாம். ஓகே ஓகே. வாட் யூ ஹேவ் பீன் டோல்ட் இஸ் தட் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ. ஓகே. இங்கிலீஷ் ஒரு மாதிரியா இருக்க. మీరా? అయ్యో మా ఇంటికా? అయ్యో రండి, లోపలికి రండి. మీరు మా ఇంటికి? అయ్యో కూర్చోండి. హస్బెండ్ ఆయన ఆ రోజు చెప్పాను కదా బాంబేలో ఉన్నారు. ఇంకా బాంబేలో రానే లేదా? ఇంకా రాలేదు. ఏంటిది మీరు ఈ సమయంలో? ఏం విషయం? హలో, మీ అబ్బాయా? గణేష్ లేరా? వెళ్ళు, వెళ్ళి ఆడుకో. వెళ్ళిపోయాడు. ఇప్పుడు చెప్పండి. ఫెర్టిలైజేషన్ we have been to తెలుగు ప్లీజ్. అదావదు ஒரு ఉడలరువు సంబంధపట్ట విషయమే இருக்கிறதால ఓపెన్ గా చెప్పేది ఒక మగోడు మాడది కలిస్తేనే కదా పిల్లలు పుడతారు. ఇప్పుడు వాళ్ళు కలిసినా కూడా పిల్లలు పుడతలేదు. దానికి సేఫ్ అయినవి చాలా ఉన్నాయి కదా. அதில்ல விந்து விந்து அதுக்கு இந்த கர்ப்பப்பை தேவைதானே? அது இருந்தா தானே எல்லா விஷயங்களும் நடக்கும். சுருக்கமா சொன்னா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்கும். మీరు ఇంత చెప్పినాక నేను వద్దని చెప్తానా? రాత్రి వెనకైపు నుంచి రండి, మీకోసం నేను తలుపులు తెరిసే ఉంచుతాను. తాగడానికి కొంచెం నీళ్ళు దొరుకుతాయా? ఒక్క నిమిషం. அட கடவுளே டாக்டர், விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியா? நமக்கு இது சரி வராது, நம்ம வேற பார்க்கலாம். வா. இது நடக்காதா? நடக்கும் நடக்கும். நீ நம்ம நடிச்சது நடக்காது. இது 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 ஆள் எக்ஸ்ட்ரா டீசென்டான ஆளு. நீ வா போலாம் முதல்ல. அப்படின்னா புரியலையே. சீக்கிரம். எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சொல்லு. அப்பா எனக்கு இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஃபைட்டர் முருகன் தான். ஹர ஹரோ ஹர. முருகனும் போயிட்டான். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி படுத்த படிக்கையா இருக்கிறவங்க வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்களா? ஒய்ஃப் பார்க்க அழகா இருக்கணும். కొంచెం சும்மா இருங்க டாக்டர் நீங்க. అన్నా ఎంత అయిందన్నా? 50 రూపాయలు అయిందన్నా. సరే అన్నా, రేపు రోలెక్స్ హోటల్లో చూద్దాం. మీరు వస్తే చాలు. సర్లే వస్తాను. இங்க பாரு பாரு, அந்த பொண்ணு நல்லா இருக்கே. யாரு அவளா? அது கேஸ் பா. வக்கீலா? அது அந்த கேஸ் இல்ல, கேஸ் கட்டு ரோசி, தமிழ்நாடு. அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாவ. ஏய், அது ஐட்டமா கேஸ்? அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? பாக்குறதுக்கு அழகா இருக்கா, உள்ள ஒரு கர்ப்பப்பை இருந்தா அது போதும். இந்த யோசனை எனக்கு வரலையே. இது நல்ல பாயிண்ட் தான். டாக்டர் உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? இருக்கு. எதுக்கு? எதுக்கு மூஞ்சி மடிச்சிட்டு போறது நல்லது. வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் மானத்தோட வாழ்ற ஆளுங்க செய்யற வேலையா? நல்லா ஒரு கேஸ் எடுத்து வந்திருக்கானுங்க பாரு. உனக்கெல்லாம் வீட்ல அம்மா தங்கச்சி இல்லையா? பொள்ளதாச்சியாக வந்திருக்கானுங்க. வயத்த தள்ளி கர்ப்பமா சுத்தினா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஊர்க்காரங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க? சும்மா ஒண்ணும் பண்ணலையே, 10 லட்சம் ரூபா கொடுக்க போறான்ல, அப்புறம் என்ன கேடு? அதான் காசு கிடைக்குதுல்ல. அடைச்சி நிப்பாட்டுங்க. நான் இந்த ஃபீல்ட விட்டு போனேன்னு வை, உள்ள வரதுக்கு ஆளுங்க கியூல நிக்கிறானுங்க. பெத்துக்கிட்டு வரும்போது என் டிமாண்ட் ஃபுல்லா போயிடும். புருஷன் இல்லாம குழந்தைய பெத்துக்கிட்டா அப்ப யார் என்ன கட்டிக்குவா? நீ கட்டிக்குவியா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நீ? இல்ல இல்ல இல்ல, இது கட்ட வந்து போன கேஸ் தான். அப்ப கட்டு போறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். வரட்டுமா சிஸ்டர்? எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்போ நாங்க கிளம்பலாம் இல்லையா? வந்திருக்கானுங்க. வா வா. வா. ஜானகி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சு?
போன விஷயம் நடக்கலையா? அப்ப இனி நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? கொல்லவும் திருடவும் முடியாதுல்ல. ஸ்கூல் ஃபீஸு, கார்மெண்ட் கம்பெனியோட அட்வான்ஸு, தங்கத்துக்கெல்லாம் இப்ப நல்ல விலை கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு போதும். இந்த கார்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம். இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபீஸ்ல இருந்து வந்த லெட்டர். இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பணம் அடைக்கலைன்னா அந்த யூனிட்டோட அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடுமா? நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது ஜானகி. இப்ப இது கைவிட்டு போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் என்னால் இது பண்ண முடியும் நம்பிக்கை இல்லை. எப்பயுமே அந்த தையல் கடையில கடைசி வரை நம்ம இப்படியே இருக்கிறது தான் நம்ம தலை விதி. ஸ்மார்ட்டா விளையாடினா நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இந்த விளையாட்டுன்னு சொன்னா ஒரு நடிப்பு. எனக்கு சினிமால நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நான் அந்த ரோல் நல்லாவே நடிக்கணும். என்ன ரோல் அது? ஒரு புள்ளத்தாச்சியோட ரோல். ஆ? இந்த கர்ப்பப்பை வாடகை கொடுக்கற பொண்ணுக்கு 10 லட்சம் கொடுக்கறேன்னு தானே சொன்னாங்க. ஆமா. அந்த 10 லட்சம் நமக்கு கிடைச்சா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு கண்டிப்பா நாமளும் தப்பிச்சிடுவோம்ல. அதுக்கு ஒரு 8 லட்சம் இருந்தா போதும். கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி காசு சம்பாதிக்கணும் நான் காட்டுறேன். அப்படின்னா நாம கொஞ்சம் ட்ரை பண்ண என்ன? என்னது? இல்ல 10 மாசம் சுருன்னு போயிடும். 10 லட்சம் கையிலயும் இருக்கும். நீ என்ன சொல்ல வர? அதாவது இந்த கர்ப்பப்பை வாடகை கொடுக்கற பொண்ணு ரோலு நானே நடிச்சேன் என்ன? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா ஜானகி? இந்த கர்ப்பப்பையும் வாடகையும் இதெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையோட கூடிய விஷயம் தான். அப்படி கிடைக்கிற எந்த சந்தோஷமும் நமக்கு வேண்டாம். நீ எப்படி இப்படி பைத்தியக்காரத்தனமா யோசிச்ச? இங்க பாருங்க, நான் இப்ப நடிக்கிறது நிப்பாட்டாம இருந்திருந்தா விஜய்க்கு இல்ல அஜித்க்கு ஹீரோயினா நடிச்சிருப்பேனே. என்ன இதுல கர்ப்பிணியா இருக்கிற மாதிரி நடிக்கணும்? அந்த மாதிரியே பாருங்க, இது ஒரு நடிப்பு தான். சினிமால கர்ப்பம்னா அட இங்க வாயேன், இங்க பாரு, இங்க இந்த மாதிரி தலகாணி வச்சு நடிக்கிற விஷயம் தான். இது அது மாதிரி கிடையாது. நம்பர் 1 அமெரிக்கன் கர்ப்பம். சினிமா மாதிரி கிடையாதுமா வாழ்க்கை. இது எல்லாத்தையும் விட்டுரு. ஊர்ல இருக்கிறவங்களும் சொந்தக்காரங்களோட நீ என்ன பதில் சொல்லுவ? என்ன சொந்தக்காரங்க? நம்ம லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அப்புறம் ஊர் மக்கள் நமக்கு 2வது குழந்தை பிறக்க போகுதுன்னு எல்லாருக்கும் லட்டு கொடுங்க. 10 மாசம் கழிச்சு குழந்தை எங்கன்னு கேட்டா குழந்தை டெலிவரியில இருந்து போச்சுன்னு சொல்லலாம். ஏய், ஜானகி என்ன ஒரு கல்லஞ்சிக்காரிடி நீ. இது எல்லாமே ஒரு நடிப்பு தானேங்க. டெலிவரி நடந்தது என்னோட ஆண்டி வீட்ல தான். அதனால யாருக்கும் தகவல் சொல்ல முடியலன்னு சொல்லுங்க. அதனால யாருக்கும் முறுமுறுப்பு இருந்தா பணம் வசதி வந்துடுச்சுன்னா எல்லாமே மாறிடும். தப்பிக்கிறதுக்காக அவங்க காட்டின ஒரு வழிதான். வேணான்னு சொல்லிடாதீங்க. ஐயோ, இதெல்லாம் கேட்கும்போது என் தலையெல்லாம் சுத்துதே. அப்படின்னா கண்ணில் கேண்டில் கொளுத்தி உட்காந்துக்கோங்க. முன்னால பெரிய பெரிய படத்துல என்ன ஹீரோயினா கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்பதான் காதல் வந்து இந்த ஆளு கூட கிளம்பி வந்தது. இல்லைன்னா பெரிய பெரிய ஹீரோயின் லிஸ்ட்ல ஏன் பேர் இருந்திருக்கும். என்ன பண்றது? ஏன் விதி, என் தலை எழுத்த பாரு. இருந்தாலும் இந்த நடிப்பெல்லாம் சொல்றது விளையாடுற மாதிரி ஒரு விஷயம் தானே. ஓடணும், ஆடணும், சண்டை போடணும். அந்த மாதிரியே இதுவும் ஒரு விளையாடுற விஷயம் மாதிரி ஒரு நடிப்புன்னு நினைச்சா மட்டும் போதும். அப்படிதானே? அது மட்டும் இல்ல, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா ஒரு புண்ணியமான வேலை தானே அதுவும். அது மட்டும் இல்ல, குழந்தை கூட எந்த பிளட் ரிலேஷன் இல்லாததால ஈஸியா குழந்தைய திரும்ப கொடுக்கவும் செய்யலாம். ஆமாமா. இந்த அமெரிக்காக்காரங்களுக்கு ஏன் சீக்கிரமா வரணும்னு தோணவே இல்லை. எல்லாத்துக்கும் அதுக்கான நேரம் காலம் இருக்குல்ல.